ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கே போயிட்டுருக்கோம்னா நம்ம பெருமாப்பட்டில் இருக்கிற வேடியப்பன் திருவிழாவை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். மாய வேடியப்பன் திருவிழா வருஷத்துக்கு ஒரு முறை செய்வாங்க. அதுவும் வெகு விமர்சையாக செய்வாங்க, 7 கிராமம் சேர்ந்து. அது என்னென்ன கிராமம்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 கிராமம் பேர் தெரியும், அது மட்டும் நான் சொல்கிறேன். பெருமாப்பட்டு, இலகாம்பரை, அப்புறம் கல்லாவி, அப்புறம் ஜடையனூர். மீதி 3 கிராமம் என்னன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஒரு 7 கிராமம் சேர்ந்து வெகு விமர்சையாக நம்ம திருப்பத்தூரில் கொண்டாடுற மிகப்பெரிய திருவிழானே சொல்லலாம், இந்த மாயவேடியப்பன் கோவில் திருவிழா. அது 2 நாளாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்க்குறது வந்து 2வது நாள். இன்னைக்கு தான் கல்லாவி வேடியப்பன் வந்து பெருமாப்பட்டில் வந்து அழகர் வர்ற மாதிரி வந்து ஊரை சுற்றி வருவார். அது ரொம்ப வெகு விமர்சையாக இருக்கும். அது பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குரிசிலாப்பட்டு தாண்டி இப்போ பெருமாப்பட்டுக்குள்ளே உள்ளே போனோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். பண்டிகை நாளே சோளக்கதிர் சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஸோ சோளக்கதிர் வாங்கியாச்சு. சோளக்கதிர் சாப்பிட்டுட்டே அப்படியே பண்டிகை பார்க்கலாம். ஏன்னா இந்த திருவிழா டைமில் இந்த சோளக்கதிர் சாப்பிடாத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ஏலகிரி மலை அடிவாரத்தில் தான் இந்த மாயவேடியப்பன் கோயில் இருக்குது. ஸோ இது என்ன கதைன்னுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இது மாய வேடியப்பன்றது என்னன்னா, நம்ம சிவபெருமானோட ஒரு அவதாரம் தான். அவர் வேடர் உருவத்தில் வந்து இந்த ஊர் மக்களை புலி மேலே வந்து காத்ததா ஒரு கதை இருக்குது. அதுக்காக அவருக்கு வந்து புலி மேலே அவர் வேடர் ரூபத்தில் வந்து திருவிழா எடுப்பாங்க. ஏன்னா இந்த ஊர் மக்களை எல்லாம் இந்த மலாடிவாரத்தில் அந்த காலத்தில் புலிக்கிட்ட இருந்து காப்பாற்றினார் வேடர் ரூபத்தில். அது வந்து அதுக்காக அவர் வந்து புலி மேலே வருவார் இந்த மாய வேடியப்ப. உண்மையான கதை தெரிஞ்சவங்க மறக்காமல் இதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து மொத்தமாக நிறைய மாரியம்மன் இருக்கும். ஊர் மாரியம்மன், அப்புறம் கதவனாட்சி அம்மன், அதுக்கப்புறம் வந்து புற்று மாரியம்மன். அந்த மாதிரி இந்த மாரியம்மன்கள் எல்லாம் சேர்ந்து எல்லா இந்த ஊர் மாரியம்மன், அப்புறம் எல்லை மாரியம்மன், இவங்கெல்லாம் சேர்ந்து வருவாங்க இந்த திருவிழாவில். வெகு விமர்சையாக இருக்கும் மாயவேடியப்பனோட. பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் கோலாட்டம் ஆடுறாங்க, பார்க்கலாம் வாங்க.
பெருமாப்பட்டிலேருந்து சாமி கிளம்புறாரு. இங்கேருந்து கிளம்புறது வந்து மாய வேடியப்பன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது கதவனாச்சியம்மன், அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஊர் மாரியம்மன், அப்புறம் ஊற்று மாரியம்மன், முத்து மாரியம்மன், அங்கே சிவப்பாக இருக்கிறது காளியம்மன். எல்லா சாமியும் வந்து பெருமாப்பட்டிலேருந்து கிளம்பும். அப்புறம் கல்லாவிலேருந்து வேடியப்பனும் வருவார். அந்த வேடியப்பன் வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நைட்டு 8 மணிக்கு வர்றது தான் வந்து மெயினாக இருக்கும் பெருமாப்பட்டு பஸ் ஸ்டாண்டில். ஸோ மாபெரும் விழாவாக இருக்கும். காளியம்மனும் ஊற்று மாரியம்மன் அப்புறம் எல்லா சாமியும் வந்து ஒரு ஆட்டம் ஆடுவாங்க. அதுதான் ரொம்ப வெகு விமர்சையாக பெருமாப்பட்டில் இருக்கும். இப்போ வந்து ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு இடத்துல இருந்து கிளம்புது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே பார்க்கலாம். இப்போ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்து தீப்பந்தத்தோட மக்கள் வந்து காத்துட்டு இருக்கிறாங்க எப்போ வேடியப்பன் வருவாருன்ட்டு. இந்த பக்கம் எல்லாமே இளைஞர்கள் எல்லாமே வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு இருக்கிறாங்க. வேடியப்பன் வரப்போறாரு, கல்லாவிலேருந்து கல்லாவி வேடியப்பன் வரப்போறாருன்னு எல்லா ஊர் மக்கள் இளைஞர்கள் எல்லாம் ஆர்வத்தோட ஒரு ஆட்டம் பாட்டத்தோடு இருக்கிறாங்க. இன்றைக்கே வந்து கலர் பூசுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த மேலே முட்டை அடிச்சுக்கிட்டு எல்லாமே இன்றைக்கி வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே ஃபுல்லாக எல்லாருமே கலர் பூசிக்கிட்டு எல்லாருமே கையில் நெருப்பு தீபம் எழுந்துக்கிட்டு வேடியப்பனுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அதுக்கப்புறம் நைட் வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதுக்குள்ளே வந்து பெருமாப்பட்டிலேருந்து அப்படியே உள்ளே போகலாம் ஜடையனூர் நோக்கி. அங்கே ஜடையனூர் தாண்டி அங்கே போகிற வழியில் தான் மாயவேடியப்பன் கோயில் இருக்குது. வாங்க அப்படியே மாயவேடியப்பனை பார்த்துட்டு வரலாம். அப்படியே போகிற ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன், அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் லைட்டெல்லாம் போட்டு ஜோதியாக இருக்கும். அப்படியே உள்ளே தான் நம்ம போயிட்டே இருக்கணும். அந்த ஏரிக்கார மேலே அப்படியே ஏறி போயின்னே இருக்கணும். இந்த சைடு போனோம்னா நம்மளுக்கு மாயவேடியப்பன் கோயில் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்க்கலாம். ஒரு வழியாக நம்ம வேடியப்பன் கோயில்கிட்ட வந்துட்டோம். ஃபுல்லாக எல்லாம் திருவிழா கடைங்களெல்லாம் போட்டிருக்காங்க. இதை தாண்டோடனே பொங்கல் வைக்கிற இடம். நேற்றெல்லாம் இங்கே எப்படி பொங்கல் வைக்கிற இடம் ஜோதியாக இருந்துச்சுன்னுட்டு நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்குள்ளே நீங்கள் கோயிலை ஜஸ்ட் ஒரு பார்வை பார்த்துட்டு வாங்க. இது பார்த்து முடிச்சோடனே அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் நேற்று கரகம் எல்லாமே அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு நம்ம அப்படியே வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாயவேடியப்பன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற இந்த மண் குதிரை, அதுக்கப்புறம் காவக்கார குதிரைகள் எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் எல்லாம் வேண்டுதலுக்காக இங்கே எல்லாமே சேவல் விட்டுருக்காங்க. அதே மாதிரி பொறி போட்டு பொம்மையெல்லாம் வச்சிருக்கிறாங்க சுவாமி கிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நேற்று திருவிழா எப்படி நடந்துச்சுன்னு அப்படியே பார்த்துட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே தேங்காய் உடைச்சி கற்பூரம் இது பண்ணுறது எல்லாமே கோயில் முன்னாடி எல்லாமே இங்கே தான் பண்ணுறாங்க. இதுதான் வேடியப்பன் சன்னதி உள்ளே இருக்குது. நம்ம வேடியப்பனை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று பொங்கல் வச்ச நிகழ்வெல்லாம் பார்த்துட்டு வரலாம். எல்லாம் பொங்கலுக்கு கூட எல்லாம் கிளம்பிச்சு கோயிலுக்கு போகிறதுக்கு. நிறைய பேர் சாமி வந்து பசங்கள்லேருந்து வயசானவங்க வந்து எல்லாருமே நேற்று ஆடிட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆட்டம் பாட்டத்தை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் போகலாம். ஒரு வழியாக நீங்கள் வேடியப்பனையும் மாரியம்மனையும் எல்லாம் கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. அதுக்கப்புறம் இப்போ வந்து புலி மேலே நம்ம மாய வேடியப்பன் வரப்போகிறவரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 8 மணி ஆக போகுது. இப்போ வர்ற நேரமாச்சு. எல்லாம் ஊர் மக்கள் அவளோட இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஊர் மாரியம்மன், ஊற்று மாரியம்மன், காளியம்மன் எல்லாருமே வருவாங்க. அதுக்கப்புறம் தான் பின்னாடி வந்து நம்ம வேடியப்பன் வருவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரகம் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. இங்கே கரகம் கிளம்புனே தான் அங்கே எல்லாருமே வருவாங்க. வாங்க பார்க்கலாம் கரகம் கிளம்புறத.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாரியம்மன் வேடியப்பன் எல்லாமே வந்தாச்சு. அதுக்கப்புறம் கல்லாவி வேடியப்பனோட என்ட்ரி தான் இப்போ இருக்குது. அவரோட என்ட்ரி வந்தவுடனே அவர் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஆட்டம் போட்டுட்டு போவார். இங்கே அந்த ஆட்டத்தை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு செப்பரேட்டாகவே கொடுக்குறேன். அது ஃபுல்லாகவே கம்பைனாக பண்ணி எல்லாமே கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஜஸ்ட் அது சாம்பிள் மட்டும் பாருங்கள். அடுத்த வீடியோ ஃபுல் வீடியோ வந்து கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் திருவிழாவை பார்க்காம மிஸ் பண்ணியிருப்பாங்க, சொந்த ஊருக்கு வர முடியாது, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ மூலிமா அவங்க திருவிழாவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப்.